வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அடை நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணும்போது அந்த பருப்பு எல்லாத்தையும் ஊற போட்டதை அரைச்சி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எப்படின்னா, மதியான சாப்பாடு இருக்குல்ல, அந்த சாப்பாடு மீந்த சாப்பாடை வச்சு தான் இன்றைக்கி இந்த அடை பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்ரேஷனு. நிறைய பேர் வீட்டில் காலைல செஞ்ச சாப்பாடு மதியானம் சாப்பிடணுமா, அப்படி இல்லைன்னா மதியம் செஞ்ச சாப்பாடு நைட்டு சாப்பிடணுமா சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்படியும் இல்லைனா மறுநாள் கண்டினியூ ஆகும் அந்த ரைஸு, அது தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் சாப்பாடு இருக்குல்ல, அந்த சாப்பாடு கையில் நல்லா மசிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடை மாதிரி அழகாக தட்டி நல்லா குக் பண்ணி எடுத்துருப்பேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது தொட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏங்கிட்டனா இதில் இஞ்சி, பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டான வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி, அப்படி இல்லைனா கார சட்னி, அப்படிலாம் எனி கிரேவிஸ் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு 5 மினிட்ஸில் பண்ணலாம். ஸோ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? பாயில் ரைஸ் 1 கப்பு, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 நம்பர், நறுக்கிய இஞ்சி 3/4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், திருவிய தேங்காய் 1 கப்பு, அதாவது 1.5 பத்தை, சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, கடலை எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் எப்பவுமே மதியான டைமில் ரைஸ் வெடிப்பாங்க. அந்த ரைஸ் மீந்தா என்ன பண்ணுவோம், நைட்டு சாப்பிடுவோம். மறுநாள் காலை சாப்பிடும்போது தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கப்புறத்து சாப்பிடுவோம். அன்றைக்கி நைட்டே சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா சில பேர் யோசிப்பாங்க, மதியானமும் சாப்பாடு நைட்டும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது வந்து அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் இட்லி தோசை மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா, இந்த இடைக்கு வேக வச்ச இந்த பாயில் ரைஸ், இந்த ரைஸை அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அதனால் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வேக வச்ச சாதத்தை போட்டிருக்கேன். இந்த இடத்துல தண்ணி ஊற்ற வேண்டாம், வெறும் அந்த பாயில் ரைஸை வச்சு நம்ம அரைக்கிறோம். அரைக்கும் போது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக, அதாவது ஒரு 10% அரைக்காமல் அப்படியே எடுத்துருங்க. அப்போ தான் அந்த கடலை மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்துருக்கணும். வந்த பிறகு என்ன பண்ணுறோம், இதை அப்படியே ஒரு பவுலில் நம்ம மாற்றுறோம். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், முந்திரி பருப்பு நல்லா பொடிசாக கட் பண்ணி போடுங்க, அதாவது நல்லா உடச்சி போடுன்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கடலை மாவு. இந்த கடலை மாவு எதுக்காக யூஸ் பண்ணேன்னா, அந்த சாதத்தோட இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் பைண்டிங், அதாவது ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்கு கடலை மாவு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திருவி வச்சுருக்க தேங்காய், கொஞ்சம் இஞ்சி 3/4 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் போடலாம், ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவுக்கு, சீரகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு, அதனால் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு தண்ணி ஊற்றாமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடை பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி தண்ணி யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கெட்டியான டெக்ஸ்சர் கிடைக்காது. அதாவது கொஞ்சம் கொலன்னு போனால் தட்டி நீங்கள் அடை சுட முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா கெட்டியாக இந்த மாதிரி ரெடி பண்ணுறேங்க. ஸோ கெட்டே வந்தாச்சா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாழை இலை வீட்டில் இல்லைனா வீட்டில் பால் கவர் இருக்குல்ல, அந்த பால் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சுருக்க இந்த அடையை நம்ம என்ன பண்ணுறோம், 4 விரல வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டுங்க. ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம், நம்மளோட உள்ளங்கை அளவுக்கு கரெக்டாக தட்டினா போதும். தட்டி முடித்த பிறகு இதை அப்படியே எடுத்து நம்ம குக் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார்னர் பகுதியில் கரெக்டாக ஈவனாக தட்டிக்குங்க. எடுத்த பிறகு அப்படியே இன்னொரு கையில் நீங்கள் டர்ன் பண்ணால் ரெடியாக இருக்கும். அந்த இலையிலேருந்து அந்த அடையும் தனியாக வந்துச்சா. இதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண போகிறோம். இருந்தாலும் நான் இன்னொரு அடை எப்படி பண்ணுறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கையில் எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரில் எடுக்கலாம். ஏன் கேட்டால் சில பேர் கையில் ஒட்டும், தட்டுறதுக்கு சரியாக வராது. அதனால தான் ஃபஸ்ட்டு கையில் எண்ணெய் எடுத்துன்னு சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்க உருண்டை. எப்படி நம்ம ஃபஸ்ட்டு அடை தட்டணுமோ அதே மாதிரி நல்லா தட்டுங்க. அந்த கார்னர் பகுதி உடஞ்சி வர மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட விரலை வச்சு லைட்டாக இந்த மாதிரி சேர்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு பிறகு அப்படியே இன்னொரு கைக்கு மாற்றுங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ரிப்பரேஷன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு பண்ணும்போது ஐயோ இவ்வளோ ஈஸியாக இந்த ப்ரிப்பரேஷன் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். குக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தவா சூடாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சமாக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே அதிகமான ஆயில் வேண்டாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்ட பிறகு இந்த அடையை அப்படியே போடுங்க. அதுக்கு பிறகு இந்த கார்னர் பகுதியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம். எதுக்காக கார்னர் பகுதியில் எண்ணெய் ஊற்றுறோம்னு சொல்கிறேன்னா அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி 2 சைட்லையும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணுறோம். இந்த ப்ரிப்பரேஷன் சாப்பிடும்போது தொட்டுக்க எதுனா வேணும் அப்படி கேட்டிங்கன்னா அந்த டைமில் காரமான சட்னி அப்படின்னா தேங்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சாஃப்டாக காரண பகுதியெலாம் கிறிஸ்பியாக இருக்கும். நான் சாப்பிடும்போது மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் எந்த ஒரு கிரேவியோட தொட்டு சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த அடை எப்படி பண்ணுறதுன்னு. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த டைமில் சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணணுச்சிங்கன்னா நீங்கள் மதியம் சாப்பாடை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான ப்ரிப்பரேஷன் இது. சில பேருக்கு வந்து அந்த சிம்பிளான ரெசிபி திடீர்னு ஞாபகத்துக்கு வராது. ஆனால் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டுன்னு ஒரு சூப்பராகவும் இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.